ஹலோ கிட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டையோட எஃப்எஃப்னா மை ரெட் ஹஸ்பண்ட் எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எதுவும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியாத நம்ம ஜிமின் நெஞ்சை நிமித்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். ஆனால் அவனோட கால்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவனை டேயோட பாடி கார்டுகள் சுற்றி வளைச்சிட்டாங்க. ஹாய் காய்ஸ், எதுக்கு எல்லாரும் மாசமாக இருக்க போன வழி அனுப்ப வந்த சொந்தக்காரங்க மாதிரி சுற்றி நிற்கிறீங்க அப்படின்னு கிண்டலாக பேச்சு கொடுக்க தொடங்கும் போதே மயக்க மருந்து கலந்த துணியை மூக்கில் வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, அவன் அப்படியே நிலை திருமாற அவனை தூக்கி காருக்குள்ளே போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் சென்னையில் இருக்கிற கிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஆட்டோமொபைல்ஸ் ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி கார் வந்து நிற்க, அதுலேருந்து கீழே இறங்கின மட்டே பாடி கார்டுகள் புடைசூழ மேனேஜர் கூட முக்கியமான ஃபைல்களை மட்டும் வச்சிருக்கிற ரூமுக்கு போகிறான். அந்த பறந்து விரிந்த அந்த ரூமோட ஒரு பகுதியில் டாக்குமெண்ட்கள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் குவிஞ்சு கிடக்கு. அதனாலேயே இந்த ரூமுக்கு மட்டும் பாதுகாப்பு பலமாக இருக்கும். இந்த ரூமில் ஒரு நுழையணும் அப்படின்னா கூட வெளியே இருக்கிற செக்யூரிட்டியோட அனுமதியோட தான் நுழைய முடியும். அப்படி ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிஸ்டத்தை மீறி யாரும் உள்ளே நுழைஞ்சதில்லை. இந்த ரூமுக்குள்ளே நுழையணும் அப்படின்னாவே டே அல்லது ரகுநாதனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ரூமுக்குள்ளே வர முடியும். அதுவும் ரகுநாதன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ளே போக ட்ரை பண்ணால் கூட அது டேயோட மொபைலுக்கு மெசேஜ் போயிடும். அதோட வெளியில் இருக்கிற பாடி கார்டுகளும் டேக்கு தகவலை சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பான ரூமுக்குள்ளே டே தன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அன்லாக் செஞ்சு உள்ளே நுழையிறான். அவன் பின்னாடி வந்த பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் வெளியே நிற்க டேயும் மேனேஜரும் உள்ளே நுழையிறாங்க. அந்த ரூமுக்குள்ள 2 தனிப்பட்ட அறைகள் இருக்க, டாக்குமெண்ட்ஸ் ஒரு பாதி ரூம்ல இருக்க, இன்னொரு ரூமோட கதவை டே திறக்க உள்ளதான் சேர்ல ஜிமினோட கையும் காலையும் கட்டப்பட்டு இருக்க, உள்ள 2 பாடி கார்ட்ஸ்களோட மயூரியும் நின்றுட்டு இருக்கா. ஜிமினை பார்த்து அடுத்த நொடி டே அப்படியே முறைச்சு பார்த்தபடியே உள்ள போகாம வாசலே நின்றுட்டான். அதுக்கு காரணம் தம்பி தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு அவன் மேல இருக்கிற கோவம் கிடையாது. ஒருத்தன் கோவத்துல உள்ள வந்திருக்கான். இது தெரியாம அவன் பார்வையெல்லாம் மயூரி மேல இருக்கா. நான் கூட முன்ன பின்ன தெரியாத யாரோ எனக்கு மயக்க மருந்து தந்திருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் காதல் வெறி பிடிச்ச நீ தான் எனக்கு மயக்க மருந்து தந்திருக்கேன்னு தெரிகிறப்ப தான் உள்ளுக்குள்ளே புல் அரிக்குதுடி. கொஞ்சம் கை கட்ட அவிழ்த்து விட்டேன்னா அங்கிட்டு போய் சொரிஞ்சிட்டு வருவேன். என்ன சொல்கிற டாலிங் அப்படின்னு ஒருத்தன் குத்துக்கெல்லாம் நிற்கிறதே தெரியாமல் அவன் பாட்டுக்கு மயூரியை பார்த்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். மயூரி எக்காரணம் கொண்டும் கோவப்படக்கூடாது அப்படின்னு கைகளை இறுக்கி மூடிக்கிட்டு நின்றுட்டுருக்க. டே படார்னு கதவை ஓங்கி அடிக்க அந்த சத்தம் கேட்டு பேசிகிட்டு இருந்தவனோட பார்வை கதவு பக்கம் திரும்புது. டே என்னதான் கொலை வெளியில் இருந்தாலும் டே அவனை பார்த்த உடனே புன்னகைக்க அதை சரியாக நோட் பண்ணிட்டு உள்ளே வந்தவன், என்ன தம்பி இட்டாலின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் நல்லாவே ஆட்டம் போட்ட போல அப்படின்னு கேட்கா. ப்ரோ, இட்டாலி ரொம்ப போரிங், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாய்லாந்து போனேன். எனக்கு மட்டும் ஒரு ஜோடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தாய்லாண்டு பிக்னிக்கு வேறு லெவலில் இருந்திருக்கும். பேசாமல் அண்ணியை கூட்டிகிட்டு ஹனிமூனுக்கு தாய்லாந்துக்கு போ, செம்மையாக இருக்கும். உனக்கு இங்கே இருக்க வேலை எல்லாத்தையும் என் அப்பா வீணாக போன தண்டம் பார்த்துப்பான் அப்படின்னு ஜிமின் விளையாட்டாக சொல்ல, உன் அப்பா கிட்ட கொடுத்துட்டு போகிற அளவுக்கு எனக்கு இங்கே பெருசாக எந்த வேலையும் இல்லை. பட் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கோட்டை கழட்டி மேனேஜர் மேலே வீசினவன் கை சட்டையை மடித்து முட்டி வரைக்கும் ஏற்றி ஜிமின் பக்கத்தில் போயிட்டு 3 அடியாக கண்ணும் பழுக்கிற அளவுக்கு கொடுத்துட்டான். இத்தனை அடி வாங்கியும் அவனோட ரியாக்ஷன் புன்னகை மட்டும்தான் இருக்கு. அவன் சிரிக்கிறத பார்க்கும்போது இன்னும் ஆத்திர வர ஒரு அடி கூட அடிக்கலாம் அப்படின்னு ஓங்குறான். ஆனால் ஏதோ ஒரு நெருடல்னால நிறுத்தினவன் அப்படியே ஜிமினியை முறைச்சு பார்க்க, என்னன்னா இப்பெல்லாம் அடி ஸ்ட்ராங்காக இல்லை, அன்னி கூட சேர்ந்ததுக்கப்புறம் சாஃப்டாக மாறிட்டியா அப்படின்னு கேட்கவும் இன்னொரு அடியையும் டேயோட கையால் வாங்கிட்டான். வாயை கொடுத்து அடியை வாங்குற ஜிமினை கண்ணு மிக்காம பார்த்த மயூரியோ, சரியான லூசு பையன், அவரு தான் அடிக்கிறாருன்னு தெரியுதுல, கண்ணீர் வடித்து சீன் போடுறான்னா அதை விட்டுட்டு கலாய்ச்சி திரும்பவும் அவர் கையாலே அடி வாங்குறான். கூடிய சீக்கிரமே உனக்கு பாடதாண்டா கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சுத்தமாக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் வெறப்பாதான் நின்றுட்டுருக்கா. இங்கிட்டே ஆத்திரத்தோட சேரை எடுத்து ஜிமின் முன்னாடி போட்டு உட்காந்தவா, ஏண்டா அப்படி இருக்கா, என் கையால் அடி வாங்கியே சாகணும்னு நினைக்கிறியா? உனக்கு குடும்ப பொறுப்பு தான் வரமாட்டேங்குதுன்னு பார்த்தா பேச்சாவது கொஞ்சம் ஒழுங்கா வருதா அப்படின்னு டே கொந்தளிக்கவும் டேயோட வார்த்தையை கேட்டு வாய் விட்டு சிரிச்சுவேன். அண்ணா, நான் என் வயசுக்கு ஏற்ற பேச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உன் பேச்சு தான் 40 வயசு ஆளுங்களோட பேச்சு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி கொஞ்சம் ஜாலியாக மனசு விட்டு பேசு. இதெல்லாம் உன்கிட்ட இன்னைக்கு சொல்லலை, கிட்டத்தட்ட 15 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஜிமின் சொல்கிறது சரிதான். ஜிமின் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவான். அவன் பேச்சு கேட்டு எல்லாருமே சிரிப்பாங்க. அவன் பேச்சால் கடுப்பாகிறது மயூரி மட்டும்தான். ஆனால் டே அப்படி கிடையாது. எல்லாருக்கிட்டையும் பொறுப்பாக தான் பேசுவான். ஆனால் தப்பு செஞ்சவங்க கிட்ட அவன் பேச்சு ரொம்பவே மோசமாக மாறும். கெட்ட வார்த்தைகளை தாண்டி அவனோட வார்த்தைகள் மற்றவங்களோட இதயத்தை துண்டாக்குற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் முகத்தை சுழிச்சவன்,
இங்கே பாரு, நான் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் டைரெக்டாக விஷயத்துக்கு வரேன். உனக்கு நம்ம வீட்டில் என்ன குறை இருக்கு? நீ ஆசைப்படுற அளவுக்கு பணத்தை கொட்டி தர சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்க மாட்டேன், ஊர் சுற்றுவேன், பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், என் விருப்பத்துக்கு இருப்பேன்னு 1000 கண்டிஷன் போட்டேன். எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிறவங்க சம்மதிக்கலைனாலும் நான் ஓகே தானே சொன்னேன். பட் உனக்கு நாங்கள் தர சுதந்திரத்தை தாண்டி பொம்பளை சொக்கு கேட்குதா அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஜிமினோட கண்கள் பக்கத்தில் நின்ன மயூரி பக்கம் தான் திரும்புது. அப்படியே அவளை கீழேருந்து மேலோட்டமாக பார்த்து ரசிச்சு புன்னகைச்சவன் லைட்டாக பொம்பளை சொக்கு கேட்குது, அவளை பார்க்குறப்ப ஒரு டைப்பாக தான் ப்ரோ ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கண்டடிக்கிறான். எவ்வளோ சீரியஸாக பேசுகிறான், அப்பையும் கூட காமெடி செய்கிற நம்ம ஜிமினை பார்க்க மயூரியோட மனசோ அட நார பயலே, அவர் உன் பொண்டாட்டியை கேட்குறாரு, நீ என்ன பார்க்குறியா, இன்னைக்கு உன் கண்ணை பிடுங்குறேன்னா இல்லையானு பாரு அப்படின்னு நினச்சிட்டே பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இங்கே டேயோட ரியாக்ஷன் அப்படியே மாறி இன்னொரு அடியை ஜிமினோட கன்னத்தில் கொடுக்குது. அதுக்கும் கூட சூடு சொரணை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் உட்காந்துருக்கான். ஜிமின், இந்த விளையாட்டு பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஏற்கனவே கொல்ல காண்டில் இருக்கேன். நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்காக ஒரு பொண்ணு கூட பழகின விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு கோவப்பட. ப்ரோ, நான் எப்போ சொல்லாமல் மறைச்சேன்? அதான் உன் முன்னாடியே சைட் அடிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னனோட பார்வை முழுசுமே மயூரி மேலே தான் இருக்குது. டேயோட பொறுமை எல்லாம் அப்படியே காற்றுல ஊசலாடுது. அதே நேரத்தில் ஜிமினை பற்றி டேக்கு நல்லாவே தெரியும். இப்படி தான் விளையாட்டாக பேசி கடுப்பேற்றி எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுல அவன் ஒரு கில்லாடி. அதனால் மூச்சை இழுத்து விட்டு அவன் பொறுமை காக்க அந்த ரூமுக்குள்ளே ரகுநாதன் நுழையிறான். வந்த வேகத்தில் காலில் கிடந்த ஷூ எடுத்து ஜிமின் தலையிலேயே மாங்குன்னு அடிச்சுவன். வீணா போன முண்டமே, உன்னை பெற்றதுக்கு பெறாமையே இருந்திருக்கலாம். எந்த நேரத்தில் பிறந்தேன்னு தெரில, என் உசுர் வாங்குறதுக்குனே பிறந்திருக்கிறா. நீ எல்லாம் எந்த எருமை மாட்டுக்குடா பிறந்த அப்படின்னு அவன் கோவப்படவும், டேடி எந்த எருமை மாட்டுக்கு பிறந்தேன்னு கேட்குறியா? நான் உனக்கு தையா பிறந்தேன் அப்படின்னு. நீ எருமை மாடா? யோ, நீ ஒரு எருமை மாடை நீ ஏன் என்கிட்டயே இத்தனை நாள் மறைச்ச அப்படின்னு ஜிமின் கேட்கவும் ரகுநாதனுக்கு இன்னும் ஆத்திரம் வர அவனை அடிக்கிறதுக்காக நெருங்கும்போது கண்ணால் சைகை காட்ட அங்கேருந்து 2 பாடிகார்டுகளும் ரகுநாதனோட கையை பிடிச்சி தடுத்துட்டாங்க. என்னை விடுங்க, இவனை இன்னைக்கு அடிச்சே சாகடிக்கலைன்னா நான் ரகுநாதன் இல்லை அப்படின்னு ரகுநாதன் பல்ல கடிக்க, மிஸ்டர் எருமமாடு, தைரியம் இருந்தா என் கை கட்ட அவுத்து விடு. உன் கை எப்படி ஓங்குதுன்னு நானும் பார்க்குறேன். ரொம்ப நாளாக உன் கை மேலே எனக்கும் ஒரு கண் இருக்கு, இன்னைக்கு அதை ஒட்டச்சு எடுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு கிட்ட சாஃப்டாக பேசுகிறவன் ரகுநாதன் கிட்ட கோவத்தில் கொதிக்கிறான். 2 பேருமே பார்வையிலே ஒருத்தர் கொல்ற மாதிரி இன்னொருத்தர் நிற்கும் போது, போதும் 2 பேரும் நிறுத்துங்க, சித்தப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு மிரட்டும். ரகுநாதன் அமைதியாகி சேரில் உட்காந்துட்டான். இத்தனை பிரச்சனையிலையும் ஜிமினோட கண்கள் அப்பப்போ மயூரியை பார்த்து சைட் அடிக்க, சனிய அவளை கட்டிக்கணும்னு சொன்னால் கட்டிக்க மாட்டேன்னு அவள் வீட்டுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இப்போ அவளை பார்த்து சைட் அடிக்கிறியா நாரப்பயலே அப்படின்னு ரகுநாதன் கத்த. எல்லாரும் சுற்றி இருக்கிறப்ப சைட்டு தான் அடிக்க முடியும், ஹனிமூன்லாம் போக முடியாது. அப்படின்னா அவள் கூட ஹனிமூன் போகணும்னு ஆசை இருந்தா 50 லட்ச ரூபா பணமும் ஃப்ரான்ஸுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு விடு. தகப்பனா இருக்க நீ மாமா வேலை பார்த்தாலும் தப்பில்லை அப்படின்னு திரும்ப ஜிமின் வெறுப்பேற்றிட்டே இருக்க. ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தில் டேபிளில் ஓங்கி அடிக்கவும் 2 பேரோட வாயும் அப்படியே ஒடுங்கிருச்சு. ஜிமின், என் பொறுமைக்கும் எல்லை இருக்கு. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ யார் கூட பழகுன, எப்படியெல்லாம் பழகுன, ஒழுங்கா எல்லாத்துக்கும் பதில் சொல்லு அப்படின்னு கேட்க அவன் பார்வை திரும்ப மயூரி பக்கம் தான் போகுது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் அவன் ஓரளவுக்கு பேசின பொண்ணு அப்படின்னா அது மயூரி மட்டும்தான். வீட்டில் நடக்கிற கலவரமும் அவனுக்கு தெரியாததால் அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ஜிமினோட இந்த ரியாக்ஷன் எதிர இருக்கிற எல்லாத்துக்குமே குழப்பத்தை தான் கொடுக்குது. இவங்கிட்ட இப்படி விசாரிக்கிறதுக்கு கவனு போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம். எல்லாம் அந்த லக்ஷ்மியால் வருது. அவள் கொடுக்குற செல்லத்தில் இவன் கெட்டு போயிட்டான். அவளை இங்கே கொண்டு வந்து சபையில் 4 அடி கொடுத்து மகனை எவ கூட படுக்க விட்டேன்னு கேட்டிருந்தா அவளே சொல்லியிருப்பா அப்படின்னு ரகுநாதன் சொன்ன வார்த்தை ஜிமினுக்கு சொல்லுன்னு ஏற. ஏய், என்ன என் அம்மாவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு பல்ல கடிக்க. சித்தப்பா சொல்கிறதுல தப்பே இல்லை. நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது லக்ஷ்மி அம்மா மட்டும்தான். அதனால தானே நீ இதெல்லாம் பண்ணுற. அவங்கள மிரட்டி கேட்டால் எல்லா உண்மையும் அவங்களே சொல்லிடுவாங்க தானே. ஒரு வேளை அவங்கள தாண்டி இன்னொரு பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரியுமோ அப்படின்னு சொன்ன டீயோட பார்வையை மயூரியோட பக்கம் திரும்புது. மயூரிக்கு குப்புன்னு வியர்க்குது. உண்மையில் மயூரிக்கு எதுவும் தெரியாது. இதனால் அவள் ஆரம்பத்திலேயே இல்லை அப்படின்னு தலையாட்டின உடனே எழுந்துட்டே மயூரியோட கையை முதுகுக்கு பின்னாடி நெளிச்சு பிடிக்கவும் மயூரிக்கு கையெலும்பே உடையிற மாதிரி இருக்கு. வழியில் துடிக்கிறா. அவள் எவ்வளோ துடிக்கிறாளோ அதை விட அதிகமாக துடிச்சு போகிறான் நம்ம ஜிமின். அண்ணா, அவள் கையை விடு.
அவள் கைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரகுநாதனை போட்டு தலை கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்பட ஜிம்னோட கோவத்துக்கு கேட்க மயூரியோட கையின் மீதான டேயோட அழுத்தம் அதிகரிக்க மயூரிக்கு வழியில் கண்ணீர் துளி விடவும் நான் எந்த பொண்ணு கூடவும் பழகவும் இல்லை படுக்கவும் இல்லை, எனக்கு அப்படி ஒரு ஆசையும் இல்லை, குடும்ப பொறுப்பே வேண்டாம், அதுலேயும் குறிப்பாக இந்த கேவலமான குடும்பத்துக்குள்ளே பொண்ணை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக அவள் கையை விடுங்க அப்படின்னு ஜிமினோட சத்தம் அந்த ரூமில் இருக்க கண்ணாடியே உடைக்கிற அளவுக்கு பயங்கரமான கர்ஜனையாக இருக்கு. ஜிமினோட இந்த கர்ஜிக்கு சத்தத்தில் எல்லாருமே ஒரு நொடி பதறி போயிருந்தாலும் டேக்கெல்லாம் துளியும் பதறாம இன்னும் முறைச்சு பார்த்தபடியே மயூரியோட கையில் அழுத்த கொடுத்து அவளை துடிக்க வைக்கவும் ஜிமினோட முகம் மொத்தமாக வெளியிடுச்சு. டேக்கிட்ட கோவப்பட்டா எதுவும் நடக்காது, ஆனால் பொறுமையாக இருந்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சவனா நொடி பொழுதுல சமாதானம் ஆனவன், ப்ளீஸ் அண்ணா அவளை எதுவும் பண்ணாத, உண்மையாக நான் பேசி பழகின பொண்ணு அவள் மட்டும்தான், அவளை தாண்டி நான் எந்த பொண்ணு கூடவும் பழகினதே இல்லை, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, உனக்கு அவ்வளோதான் என் மேலே நம்பிக்கையா அப்படின்னு ஜிமின் கேட்ட வாத்தியால் மயூரியோட கையை விடுவிக்கிறான். மயூரி வழியால் கீழே விழவும் அவளை பாடி கார்டில் வச்சு அப்புறப்படுத்திட்டான் நம்ம டே. ஆர் யூ ஷூர் ஜிமின், கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா, நீ எந்த பொண்ணு கூடவும் பழகலையா அப்படின்னு டே இன்னொரு முறை அழுத்தி கேட்க, அண்ணா நான் அப்போவே சொல்லிட்டேன், நான் யார் கூடவும் பழகலை, பழகவும் மாட்டேன், இது உன்கிட்ட மட்டும் இல்லை, இந்த ஊர் உலகத்தில் யார் முன்னாடி வேணாலும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஜிமின் கோபத்தில் கொந்தளிக்க, இப்போ தான் தியாவோட ஃபோட்டோவை எடுத்து ஜிமின் முன்னாடி வச்சவன், இந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த பொண்ணு கூட நீ பழகுனியா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு டே கேட்க ஜிமினோட கண்கள் எல்லாமே மயூருக்கு என்ன ஆனதோ அப்படின்னு அவள் பக்கமே இருந்ததில்ல. ஃபோட்டோவை ஒரு முறை பறக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் டேபிளில் தூக்கி வீசினவன், இவன் எவனே எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த நோடியே பாடி கார்ட்ஸ்கள் ஜிமினோட கை கால் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட தம்பியை கட்டி பிடிச்சுவன், ஐ ட்ரஸ்ட் யூ, நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும், நீ என் நம்பிக்கையை காப்பாத்திடு ஜிமின் அப்படின்னு டே சொன்னதோட பாடி கார்டுகள் புடைசூழ ஜிமின் பக்கத்தில் இருக்குதா தன்னுடைய பீச் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சிட்டான். அதுலேயும் பாடி கார்ட்ஸ் கிட்ட ஜிமின் அந்த பீச் ஹவுஸை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னும் அவனுக்கு தியாவை பற்றி எந்த தகவலும் தெரியக்கூடாது அப்படின்னும் தெளிவாக சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். அதோட ஜிமினும் இத்தனை நடந்ததுக்கப்புறமும் எந்த பொண்ணை பற்றி இவ்வளோ விசாரிக்கிறாங்க அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில பெண்கள் டே கிட்ட பணம் வாங்க ஜிமின் அந்த பொண்ணுங்கிட்ட பழகினதா போய் சொல்லி பணத்தை கறக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அதுபோல் ஏதோ ஒரு பிரச்சனையில தான் அண்ணன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு நினச்ச ஜிமின் அதை பெருசாக எடுத்துக்காம பீச் ஹவுஸ்க்கு பலத்த பாதுகாப்போட காரில் கிளம்பிட்டான். ஜிமின் அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம் கூலாட்டே சேரில் உட்காந்துட்டான். சில செகண்ட்ஸ்லேயே அந்த ரூம்குள்ளே மயூரி வந்துட்டா. ஆர் யூ ஆல் ரைட், கை பெருசாக வலிக்காதானே அப்படின்னு டே கேட்க, நோ சார் அவ்வளவா வலிக்கலை, நீங்கள் மெதுவாக தான் கையை பிடிச்சின்னு இருக்குனீங்க அப்படின்னு சொன்னவளோட முகத்தில் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. பரவாயில்லட்டே, சூப்பராக பிளான் போட்டேன், நான் கூட இவன் நம்மளை பழி வாங்குறதுக்கு அந்த பொண்ணு தெரியும்னு சொல்லுவான்னு நினச்சேன், நல்ல வேலை தெரியாதுன்னு சொல்லிட்டான், நீ உண்மையாகவே பர்ஃபெக்டாக தான்ப்பா பிளான் போடுற அப்படின்னு ரகுநாதன் புகழவும் டேக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே டேயோட திட்டம் தான். டேக்கு இப்பையும் தம்பி எந்த தப்பையும் செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு வேளை ஜிமினை நேரடியாக தியாவுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போனா அவளை தெரியல அப்படின்னா கூட அவளை எல்லாரும் முன்னாடி காப்பாற்றுறதுக்காக தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பொய்யால் தியா பெர்மனண்ட்டாக அங்கேயே தங்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சிட்டான் டே. அதனால தான் ஒரு தகவலும் அவன் காதுக்கு போகாத வகையில் வீட்டுக்கு வர வச்சு பாடி கார்ட்ஸை வச்சு ஆஃபீஸ் கொண்டு வந்துட்டான். ஜிமின் கிட்ட நார்மலாக எதை பற்றி கேட்டாலும் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பான். ஆனால் மயூரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நொடி பொழுதுல அவன் உண்மையை சொல்லிடுவான். அப்படின்னு தான் மயூரியை காயப்படுத்துகிற மாதிரி நடித்தான். அதுக்கு மயூரியும் உடந்துதான். அவளுக்கு விருப்பமில்லை அப்படின்னாலும் டேயோட பேச்சுக்கு மறுப்பு கொடுக்காம சரி அப்படின்னு சம்மதிச்சிரா மயூரி. காயப்படுத்துகிற மாதிரி ஜிமினை டென்ஷன் ஆக்கி அவனுக்கு யோசிக்க கூட நேரம் கொடுக்காம ஜிமின் யாருன்னையும் பழகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற சுனிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேண்டியிருக்காது, எல்லாத்தையும் என் அப்பா பார்த்துப்பார். தியாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறதுக்கு போலீஸ்காரங்க அனுப்பி வச்சுட்டேன். அவளுக்கு எந்த ஒரு விசாரணையும் கிடையாது. அடுத்த 15 வருஷத்துக்கு டைரெக்டாக ஜெயிலுக்கு போகிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சிட்டேன். இது எல்லாம் முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி ஜிமின் காதுக்கு எந்த ஒரு விஷயமும் போகக்கூடாது. அதுக்கப்புறம் நானே அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு டே சொன்ன திட்டத்தை கேட்டு ரகுநாதன் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் மயூரிக்கும் மேனேஜருக்கும் தியாவை நினச்சி பாவமாக தான் இருக்குது. ஐயோ கடவுளே, டே சார் இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்காரா? இது தெரியாமல் நான் வேற ஹெல்ப் பண்ணிட்டேனே. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனா வயன் ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே பயப்பட்டாலும் மயூரியால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவள் தலை குனிஞ்ச, யோ மேனேஜர், அந்த பொண்ணு வயிற்றில் இருக்கிற குழந்தை யாரோடதுன்னு கண்டுபிடிக்க சொன்னனே, ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா அப்படின்னு டேயோட பார்வை அடுத்ததான் மேனேஜர் பக்கம் திரும்புது.
மேனேஜருக்கு அதுக்கே வயிற்ற கலக்கிற மாதிரி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் சுற்றி சுழன்று பயங்கரமாக விசாரிச்சிட்டாங்க. அவள் எந்த ஆண் கூடயும் பழகவும் இல்லை, கர்ப்பமாகவும் வாய்ப்பில்லை அப்படின்னு தான் எல்லாருமே ஒரே பதில சொல்ல, இது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் மேனேஜர் அது டேக்கும் தெரியாமல் இல்லை. டேவும் ஓரளவு விசாரிச்ச வரைக்கும் அவளை எந்த ஆண் கூடயும் யாருமே நினச்சி பேசவே இல்லை. நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். பால் புளிக்காம தயிராகாது. அது மாதிரி அவளும் எவ கூடயாவது சேராம வயிற்றுல புல்ல கிடைக்காது. ஒழுங்கா விசாரிச்சு அதை பத்தின தகவலை சொல்லு அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு டே கண்ணால சைகை காட்ட எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவ்வளவு நேரம் எல்லாத்தையுமே கூலா செஞ்சு முடிச்சாலும் தியாவை கைது செய்தா உங்களோட மனநல எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனையில டே உட்கார்ந்துருக்கான். அதே சமயம் தன்னை தெரிய ஒரு பெரிய ஆப்பு வருது அப்படின்னு தெரியாம லேட்டா இருந்தவ அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு முகம் கழுவி கொட்டாவி விட்டபடி ஜிமினோட ரூம்ல இருந்து வெளியில வர ரூமுக்கு வெளியில 10க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அதுவும் அவகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. உடனே அவளோட கையில விலங்க போட்டு பெண் காவலர்கள் அவளை கையை பிடிச்சு இழுத்து ஹாலுக்கு கொண்டுட்டு வர, ஹலோ என்ன பண்றீங்க, நான் ஒரு லாயர், என்னை விடுங்க அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கும் போதே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தியா போட்ட சத்தத்துல கிச்சன்ல இருந்த கண்ணம்மா, நீங்க, லக்ஷ்மின்னு எல்லாருமே வந்துற தியாவோட கையில விலங்கு இருக்கிறத பார்த்துட்டு என் தங்கச்சி என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்கள் சத்தம் போட்டு அவங்க பக்கத்தில் போக பாடிகார்ட்கள் உங்களை 3 பேருமே தடுத்து கிச்சனுக்குள்ளே தள்ளி கதவை மூடிட்டாங்க. ஹலோ, ஒழுங்கு மரியாதையை விடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தியா போலீஸ்காரங்கிட்ட மல்லுக்கட்டா. நான் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னபடியே நேற்று வரைக்கும் தியாவுக்கு முன்னாடி வராமல் இருந்த சுனில் தைரியமாக அவன் முன்னாடி வந்து ஜிமின் பேசின வீடியோ ரெக்கார்டை அவன் முகத்துக்கு முன்னாடி காட்ட அவள் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டா. உண்மையாக பேசுறதுக்கு வாயில் வார்த்தைகளே வரல. ஜிமின் ஊருக்கு வந்தா அவனை சந்திச்சு பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தா. ஆனால் அதுக்குள்ளே டேயே மீட் பண்ணிட்டான். எல்லா உண்மையும் வெளியேறிடுச்சு. இதுக்கு மேலே நடிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமாக புரிஞ்சிடுச்சு. இதனால அவள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கா. என்னடி முழிக்கிற, நேற்றுக்கு என் முன்னாடி எப்படி பேசின, இப்போ பேசுறி, எவன் கூடயோ போய் வயிற்றுல ஒன்றை வாங்கிக்கிட்டு எங்கள் குடும்பத்து வாரிசுன்னு செட்டில் ஆக பார்த்தியா, உன்னை எல்லாம் எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்த நினச்சேன். ஆனால் என் பையன்தான் உன்னை கேவலப்படுத்தலாம் நேரம் இல்லை அப்படின்னு ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க சொன்னான். பெர்மனண்ட்டாக 15 வருஷம் வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு ஜெயிலுக்கு போக போகிற அப்படின்னு சுனில் சொன்ன வார்த்தை அவளோட முகத்தை அஷ்டகுணலாக மாற்றுது. ஏன்னாட்டே நினச்சா நிச்சயம் 15 வருஷம் எந்த இன்வெஸ்டிகேஷனுமே இல்லாமல் தியாவை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு அவளுக்கே நல்லா தெரியும். சுனிலோட கண்ணசிவுக்கு ஏற்ற மாதிரி போலீஸ்காரங்க தியாவை வீட்டை விட்டு வெளியே இழுத்துட்டு வரா. என்னதான் வெளியில் கெத்த முகம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயத்தில் அவள் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கா. அவளை தரன்னு அழைச்சிட்டு போய் போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறதுக்காக வரும்போது மின்னல் வேகத்தில் ஒரு பைக் ஆரன் அடிச்சுக்கிட்டே காம்பவுண்டுக்குள்ள நுழைய வண்டி வர்ற வேகத்தை பார்த்து எல்லாருமே விலக, தியா மட்டும் விலகாமல் பயத்தில் இறுக்கமாக கண்ணை மூட அவளுக்கு முன்னாடி வந்து சடன் பிரேக் போட்டு பைக் நின்றுச்சு. மொத்தமாக பயந்து போனவ அப்படியே அசையாமல் நிற்கும் போதே பைக்கில் இருந்தவன் தியாவோட இடுப்பை பிடிச்சி தூக்கி பைக்கில் பெட்ரோல் டேங்க்கு மேலே உட்கார வச்சவனோட செயலால் தியா கண்ணை திறந்து பார்க்கவும் எதிரே இருந்தவன் தலையில் இருந்த ஹெல்மெட்டை கழட்ட அவன் ஜிம்மின்னு தெரிஞ்சு எல்லாருமே திணறாங்க. ஆனால் அவன் யாரையும் கண்டுக்காம தியாவோட கண்ணங்களை 2 கைகளாலையும் அழுத்தி பிடிச்சவன் அவனோட உதட்டில் கிஸ் பண்ணிட்டான். ஜிமின் எப்படி திடீர்னு வருவான், இப்படி ஒரு முத்தத்தை கொடுப்பான் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சுனில் எல்லாம் அப்படியே அதிர்ச்சியில் திறந்த வாயை மூடணும் அப்படிங்கிறதையும் மறந்து போயிட்டான். தியாவுக்கும் அதே அதிர்ச்சி தான் இருக்கு. ஆனால் போலீஸ்காரங்க சுனில் அப்படின்னு எல்லாருமே தியாவுக்கு பின்னாடி நின்னதால அவன் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை யாராலுமே பார்க்க முடியல. அவன் கொடுத்த இதழ் முத்தத்தோட சத்தம் மட்டும்தான் சுற்றி இருக்கவங்களோட காதில் பயங்கரமாக கேட்கா. 30 வினாடிகளுக்கு அப்புறம்தான் அவளை விட்டு தான் உதட்ட விளக்குறான். தலை சுற்றி போன மாதிரி நின்ன தியாவை கீழே இறக்கி விட்டவன்கிட்ட, ஏய் ஜிமின், என்ன காரியம் பண்ண, இந்த நாயை தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்குடா அவளை கிஸ் பண்ண, ஒரு வேளை இந்த பொட்டச்சியை காப்பாற்றி விட ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சுனில் கோபத்தில் கொந்தளிக்கா. ஜிமின் கூலாக தியாவோட முகத்தை மறைக்கிற முடிய விரலால் நீவி காதுக்கு பின்னாடி ஒதுக்கி விட்டுட்டு, என்ன பெரியப்ப, நான் என் பொண்டாட்டியை கிஸ் பண்ணாமல் நீ யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியே, அந்த வீட்டில் இருக்க பொண்ணுங்களை கிஸ் பண்ண முடியும், அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கல்யாணம் பண்ணல பொண்ணு கூட பழகலைன்னு சும்மா விளையாட்டாக சொன்ன உடனே அவளை துரத்தி விட்டுட்டு உன் லண்டன் ஃப்ரெண்ட் அகஸ்டினோட பொண்ணுக்கு எனக்கும் கனெக்ஷன் உருவாக்கி வைக்கலான்னு பார்த்தீங்களா, எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை சீக்கிரமாக முடிக்க சொல்லி அந்த ஆள் உங்களுக்கு 100 கோடி ரூபாய் தந்தானா, அந்த பணம் யாருக்கும் தெரியாமல் சேஃபாக பேங்க்கில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஜிமின் கேட்ட வார்த்தை அப்படியே சுனிலுக்கு ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துருச்சு. இது எப்படி எனக்கு தெரியும்,
இவன் அந்த நேரத்தை ஊர்லயே இல்லையே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் தொத்திக்க எதுவும் பேசாம அமைதியா நிற்கிறான். ஜிமின் அப்படியே அங்கிருந்த போலீஸ்காரங்களை முறைச்சு பார்த்தவன், அதான் சொல்லிட்டேனே சார், அவன் என் பொண்டாட்டி, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க, கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க நின்றுட்டு இருந்த சுனிலோட எண்ணுக்கு ஃபோன் கால் வருது. நம்பரை பார்த்ததும் சுனிலுக்கு அவ்வளோ பயம். ஏன்னா ஃபோன் பண்ணுறது தன்னோட மகன் டே தான். நடுங்கிக்கிட்டே ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வச்சுவேன். ஹலோ டே, உன் தம்பி இங்கே ஒரு கூத்தே நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேச தொடங்கும் போதே, தெரியும், அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் நடந்த கூத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டேன், போலீஸ்காரங்க கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு டே சொன்னதும் ஃபோனை சுனில் அங்கேருந்த இன்ஸ்பெக்டரோட கையில் கொடுக்க, ஓகே சார், நோ ப்ராப்ளம், ஐ கேன் ஹேண்டில் சார், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை திருப்பி சுனிலோட கையிலே கொடுத்துட்டாரு இன்ஸ்பெக்டர். அடுத்த செகண்டே தியாவோட கையில் போட்டிருந்த விலங்கை கழட்டப்படுது. எங்களை மன்னிச்சிடுங்க மிஸ்ஸஸ் தியா ஜிமின், இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த 2 நிமிஷத்தில் போலீஸ்காரங்க வந்த இடம் தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போது வீட்டுக்கு வெளியே அங்கங்கே டேயோட பாடி கார்டுகள் சுனில், தியா, அப்புறம் ஜிமின் நின்றுட்டு இருக்க. டே ஜிமின், உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சாடா? வேற ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு தான் இவ கூட சுத்தனியா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு இவ்வளோ தெரிய வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி பஜாரி பொண்ணுங்களை உனக்கு பிடிக்காது தானே அப்படின்னு அவன் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்க. ஜிமின் அதையெல்லாம் கண்டுக்காம தியாவோட கைகளை பிடிச்சவன், குழந்தை நல்லா இருக்காடி, ஸ்கேன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு பொறுப்பாக கேட்க புலம்பிக்கிட்டு இருந்த சுனிலோட வாய் அதிர்ச்சியில் மூடிருச்சு. ஆனால் அவன் கேள்வியை கேட்ட தியாவுக்கு மூளை குழம்பி வெளியே சிந்துற மாதிரி இருக்கு. அன்னைக்கு 1 மணி நேரம் காவல் நிலையத்தில் சந்திச்சது தான். அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை கூட அவளால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நியூஸ் பேப்பர், டிவி அப்படின்னு எதுலேயுமே அவங்க கல்யாணத்தை பற்றின தகவல் வெளியவே வரல. அந்த அளவுக்கு டே எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சுட்டான். எப்படி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு குழப்பத்தோடையே, ஆ ஆ குழந்தை நல்லா இருக்கு, 3 மாதம் ஆச்சு அப்படின்னு தியாவோட தடுமாற்றம் அவளோட வார்த்தையிலே தெரியுது. ஓகே, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நாள் தானே, பைக்கில் ஏறு, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பைக்கில் ஏறு மாதிரி கண் காட்ட உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் பின்னாடி ஏறி உட்காந்துட்டா. ஓகே சித்தப்பு, சாரி பெரியப்பு, நான் போய் என் பிள்ளையோட ஹார்ட் பீட்டை கேட்டுட்டு வரேன். வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு. டே அண்ணாக்கே தெரியாமல் என்னை வச்சு சம்பாதிக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல, எல்லாம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சிரிச்சபடியே சொன்னாலும் அவன் கண்களில் ஏதோ ஒரு கோபம் நல்லாவே தெரியுது. பைக்கை ஸ்டார்ட் பண்ணவன் வண்டியை வளைச்சு அங்கேருந்து போகிறதுக்காக நிற்கும்போது, என்னங்க ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு தியா குரல் கொடுக்க வண்டியை நிறுத்தி தியாவோட பக்கம் பார்வையை திருப்ப தியாவோட பார்வை சுனிலோட பக்கம் திரும்ப, அங்கிள், என் புருஷனை கூட்டிகிட்டு வந்து மாமா வேலை பாருங்கன்னு விளையாட்ட தான் சொன்னேன். ஆனால் உண்மையிலே நீங்கள் கிரேட் தான். என் மாமனாராக இருந்துட்டு எனக்கு நல்லாவே மாமா வேலை பார்த்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னவ முன்னாடி இருந்த ஜிமினோட சட்டை பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அதுக்குள்ளே இந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்து சுருட்டி சுனிலோட முகத்துலேயே வீசி எறிஞ்சிட்டா. தியா சுனிலுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு ஜிமினுக்கு தெரியாது. ஆனால் தியாவோட செயல் நல்லாவே பிடிச்சிருச்சு. புன்னகையும் அளவுக்கு அதிகமாக வருது. ஹெல்மெட் தலையில் இருக்கிறதால புன்னகை வெளியில் தெரியல. தியா ஜிமினோட இடுப்பில் கையை வச்ச அடுத்த நொடி பைக்கை மின்னல் வேகத்தில் பறக்குது. சுனிலுக்கு தன்னோட முகத்தில் தியா பணத்தை சுருட்டி வீசி எறிஞ்சிட்டா அப்படின்னு அவன் மேலே கொழுவெறி. அதை தாண்டி ஜிமினுக்கு எப்படி ஒரு சில ரகசியங்கள் தெரிஞ்சுது அப்படிங்கிற பதட்டத்தில் மொபைலை எடுத்தவன் ஏதோ ஒரு எண்ணுக்கு ஃபோன் செஞ்சு, ஹலோ அகஸ்டின், நமக்குள்ளே இருக்க டீலிங் எப்படி ஜிமினுக்கு தெரிஞ்சது, யார் அவன்கிட்ட சொன்னது அப்படின்னு கோவப்பட, நண்பா என்ன பேசுகிற, ஜிமினுக்கு என் பொண்ணுக்கும் கட்டித்தரலாம்னு நீ கொடுத்த வாக்குறுதி என் பொண்ணுக்கு கூட தெரியாது, அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக வச்சுருக்கேன், நீ இப்படி பேசுகிற, ஏன் ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் பணமும் ப்ராப்பர்ட்டியும் வாங்கியிருக்க, என் பொண்ணு உங்கள் வீட்டு மருமகளாக வரலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு எதிர்ப்புறத்துலேருந்து கர்ஜித்தான் அகஸ்டின். அந்த கர்ஜனையை கேட்டபடி முகத்தில் வடிஞ்ச வியர்வை துளிகளை வேகமாக தொடச்சவன், இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஜிமினுக்கு கல்யாணம் பேச்சா 1 வருஷத்துக்குள்ளே எடுப்போம், உன் பொண்ணு தான் எங்கள் வீட்டு மருமகளாக வருவா, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத நண்பா, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். பயத்துடைய காருக்குள்ளே ஏறி அங்கேருந்து அவசரமாக கிளம்பிட்டான். வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னே தெரியல. 3 பேருக்கும் 3 விதமான பதட்டம். அதிலும் உங்களுக்கு எல்லாம் அளவுக்கு அதிகமான பதட்டம் தாண்டவமாட வீட்டுக்கு வெளியே தியாவை ஜிமின் அழைச்சிட்டு போனதெல்லாம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, 2 பொண்ணுங்களுக்கும் தெரியாது. ஏன்னா பாடிகார்ட்கள் இப்போது ஜிமின் உத்தரவு கொடுத்ததால சமையல் அறையோட கதவை திறந்து விட்டுட்டாங்க. வீட்டில் இருக்கிற பாடிகார்ட்ஸ் கிட்ட கண்ணமாக விசாரிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க டேக்கு பயந்து எதையும் சொல்லவே இல்லை.
நீங்கள் அப்படியே அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. பயப்படாத ஒயன், தியாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவள் பெரிய லாயர், அவளை போலீஸ்காரங்க விட்டுடுவாங்க. நான் ஒன்று கேட்குறேன், உண்மையாகவே தியா என் பையனை லவ் பண்ணலையா ஒயன் அப்படின்னு லக்ஷ்மி கேட்ட வார்த்தை அவளுக்கு அவ்வளோ வேதனையாயிடுச்சு. உண்மையில தியா ஜிமினை காத்திருக்கிறாளா அப்படின்னு அவளுக்கு தெரியாது. கல்யாணமும் எப்படி நடந்துச்சு அப்படின்லாம் தெரியாது. ஆனால் தங்கை நிச்சயம் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு மட்டும் தெரியும். இதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கண்களில் கண்ணீரோடு உட்காந்துருக்க. அட என்னம்மா, உங்களுக்கு இப்போ இந்த சந்தேகம்லாம் தேவையா? ஜிமின் தம்பி கல்யாணம் பண்ணிக்காமல் எப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே தைரியமாக வருவா? கண்டிப்பாக உங்கள் பையன் அந்த பொண்ணை கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பையனுக்கு தியா மாதிரி தைரியமாக பேசுகிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். தேவையில்லாமல் பேசி ஒயனை பயப்பட வைக்காதீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்லவும் லக்ஷ்மிக்கும் அதுக்கு மேலே உங்ககிட்ட கேள்வி கேட்க மனசு வரல. அந்த அளவுக்கு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. பயத்துலேருந்து நீங்கள் எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் கடைசியில் பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லி தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக லக்ஷ்மி ரகுநாதனுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோனை அட்டன் பண்ணதுலேருந்து தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கும் லக்ஷ்மியும் வினியும் திட்டிட்டு அவன் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது கூட கேட்காம தொடர்பை துண்டிச்சிட்டான். கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் என்ன சொல்ல வர்றா அப்படிங்கிறது கூட காது கொடுத்து கேட்காத கணவனோட செயலை நினச்சி சோகத்தில் மூழ்கினாலும் பக்கத்தில் இருக்கவகிட்ட காட்டிக்காம அடுத்ததா டேக்கு தான் ஃபோன் பண்ணுறா லக்ஷ்மி. ஆஃபீஸ் மீட்டிங் ஹாலில் மீட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு நபர் விடாமல் எல்லாத்தையும் கழுவி ஊற்றி 10 பரம்பரையை தோண்டி எடுத்து திட்டிகிட்டு இருக்க நம்ம டேயோட செயலால் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பேசாமல் டேயோட வார்த்தைகளை கேட்குறத விட தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது தான் அவங்கள காப்பாற்றுற விதமாக லக்ஷ்மி கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஆத்திரத்தோட ஃபோன் எடுத்து காதில் வச்சுவேன். யாரும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு பாடிகார்டுன்னு நினச்சி சத்தம் போட, டே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா இன்னும் ஆப்போசிட்லேருந்து லக்ஷ்மியோட வாய்ஸ் கேட்கவும் அவனோட குரல் அப்படியே ஒடுங்கிடுச்சு. 2 மினிட்ஸில் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அல்லாத குறையா அங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்தவன், எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்க ஒரு நபர் விடாமல் எல்லாருமே மின்னல் வேகத்தில் அங்கேருந்து வெளியே போக சேரில் உட்காந்து மூச்சு இழுத்து விட்டு மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஆப்போசிட்டில் இருந்து ஃபோனை அட்டன் பண்ண லக்ஷ்மி, ஹலோ டே அப்படின்னு சொல்லுங்கள் லக்ஷ்மி அம்மா அப்படின்னு அவன் சொல்ல, டே வீட்டில் என்னப்பா நடக்குது? எதுக்கு போலீஸ்காரங்க தியாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? வயன் தியாவை நினச்சி ரொம்ப பயப்படுறாப்பா. வீட்டில் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. நீயாவது கொஞ்சம் சொல்லுப்பா, அந்த பிள்ளை எங்கன்னு அப்படின்னு லக்ஷ்மி பதட்டப்பட, லக்ஷ்மி அம்மா பி கூல், தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்ட்டே சொல்லவும், என்னது அப்படின்னு லக்ஷ்மி வார்த்தையை இழுக்க, உங்ககிட்ட மூச்சை இழுத்து விட சொன்னேன் அப்படின்னு அவன் அழுத்தமாக சொல்ல பக்கத்தில் இருக்கிற உங்களையும் கண்ணம்மாவையும் ஒரு முறை பார்த்துட்டு மூச்சை இழுத்து லக்ஷ்மி விட, வெரி குட், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா, அதுவும் ஜிமின் கூட தான் இருக்கா, நீங்கள் ஃபோனை பக்கத்தில் இருக்க ஒயன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதை கேட்டு உங்களோட கண்விழிகள் எல்லாமே பிதுங்கிருச்சு. முதல்ல லக்ஷ்மி ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களை தான் டேக்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் 2 பேரோட காலில் விழுந்து நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று புலம்புறீங்க. ஆனால் இப்போது உங்கள் கைக்கே மொபைல் திரும்ப போகுது அப்படின்னு கேட்கும்போது இதையெல்லாம் பதறிடுச்சு. இருந்தாலும் கண்ணுமா மொபைலை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு உங்கள் முன்னாடி ஃபோனை வச்சு பேசு அப்படின்னு சிக்னல் காட்ட, ஹலோ அப்படின்னு நீங்கள் வார்த்தையை இழுக்க, நைட் நம்ம டின்னருக்கு போக போகிறோம், உங்ககிட்ட நம்ம லைஃப் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு, ஸோ ப்ரிப்பேராரு அப்படின்னு டே சொன்ன வார்த்தை அதிர்ச்சி வலையில் மாட்டின மீனை போல் உங்களை துடிக்க வைக்குது. நேற்றுக்கு தான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பயப்பட வச்சான். இன்றைக்கி மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி மொபைலே வெறிச்சு பார்த்த நீங்கள், இல்லைங்க கண்ணம்மாக்காவுக்கு உடம்பு முடியல, வேலை நிறையா இருக்குங்க அப்படின்னு சமாளிக்க நினைக்கிற உங்களோட குரலே அழுதுகிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருச்சு. பக்கத்தில் இருக்க கண்ணம்மாவுக்கும் படபடன்னு ஆகிடுச்சு. அடி பாவி, நானே குத்துக்கெல்லாம் நிற்கிறேன், எனக்கு உடம்பு முடியலன்னு போய் சொல்கிறியே, மாட்டினா டே தம்பி தூக்கி போட்டு முதிப்பானே அப்படின்னு உள்ளுக்குள்ளே பதறா. ஆனால் காட்டிக்காம நிற்க, கண்ணம்மாவுக்கு தானே உடம்பு முடியல, அவள் இருந்தா என்ன செத்தா என்னடி, ஒழுங்கா டின்னருக்கு ரெடியாரு, அப்புறம் மொபைலில் லவுட் ஸ்பீக்கர்லேருந்து நார்மலுக்கு போட்டுட்டு ஹாலுக்கு வா, அதுவும் தனியாவா அப்படின்ட்டே கூப்பிட பயந்துக்கிட்டே பக்கத்தில் நின்ன கண்ணம்மாவையும் லக்ஷ்மியும், நீங்கள் பார்க்க பயப்படாத வயன், திட்டினாலும் ஃபோனில் தான் திட்டுவான், நீ தைரியமாக போ அப்படின்னு கண்ணம்மா உங்களோட காதில் மெல்ல சொல்லி மொபைலை நார்மலில் போட்டு உங்கள் கையில் கொடுக்க பயந்துக்கிட்டே ஹாலில் தனியாக வந்து நின்றுக்கிட்டீங்க. அதை தனக்கு முன்னாடி இருக்கிற லேப்டாப்பில் லைவாக ஓடிக்கிட்டு இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியாக பார்க்குறான் டே. அவன் எதிர்பார்த்ததை விட நல்லாவே எழுதிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கண்ணில் வடிஞ்சிட்ருக்கிற கண்ணீரே சொல்லாமல் சொல்லிடுச்சு. இந்த அழுகைக்கான காரணம் தியாவுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற பதட்டம் தான். பதட்டத்தோட மொபைலை காதில் வச்ச நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு
முன்னாடியே எதிர்பக்கத்துலேருந்து இருந்தவன் இன்னைக்கு நீ நல்லா தாண்டி இருக்கா. அதுவும் மல்லிகைப்பூவில் காலையில் நீ என் பக்கத்தில் வந்தப்பவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கல்யாணமாகி 10 நாள் ஆகுது, நமக்கும் லைஃப் இருக்கு, அதை பற்றி யோசிக்க வேண்டாமா? கல்யாணமான 4வது நாள்லேயே உன் தங்கச்சி 3 மாதம் கர்ப்பமாக இருக்கா, நமக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? ஸோ இன்னைக்கு நைட்டு என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு அவன் பேச தொடங்க நீங்கள் அப்படியே பயந்து நடுங்கிட்டீங்க. அவன் வார்த்தை ஒவ்வொன்றும் இதயத்தை ரணமாக வலிக்க செய்ய சத்து போட்டு அழ முடியாமல் பயத்தில் சேலைய முந்தானைய அழுத்தி பிடிச்சு கண்களை இறுக்கமாக மூடி சத்தம் போட்டு அழக்கூடாது அப்படின்னு உதட்டையும் அழுத்தி கடிச்சு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களை பற்றி அவனோட வர்ணனை ரொம்பவே ஆபாசமாக இருக்குது. இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த ஆபாசமான வர்ணனையை ரசிச்சிருப்பா. ஆனால் உங்களோட மனசு ரசிக்கல, பயத்தில் நடுங்குது. 5 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்த அந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் என்னடி நான் சொன்னது புரிஞ்சிச்சா? நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நைட் ட்ரை பண்ணுவேன், ஸோ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண மொபைலை சோஃபாவில் வீசி எறிஞ்ச நீங்கள் அழுதுகிட்டே பெட்ரூம்குள்ளே ஓடிட்டீங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே பெட்ரூமில் மூளையில் உட்காந்து அழாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்த நீங்கள் சில வினாடிகளுக்கு அப்புறம் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்து லக்ஷ்மி கண்ணம்மா கிட்ட பேச்சு கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வெளியே சுத்தம் செய்கிற வேலைகளை ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த அழுக உங்களோட கண்லேயும் முகத்துலேயும் இல்லை, மாறா ஏதோ குழப்பமான மனநிலையில் வேலைகளை தொடர்றீங்க. அது எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துட்டு இருந்துட்டே இப்போதான் மூச்சை இழுத்து விட்டு நிம்மதி அடைகிறான். தியாவை ஜிம்மில் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னாலும் நிச்சயம் அவளை பார்க்குற வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. அதுக்காக தியாவை திரும்ப வீட்டுக்கு வர சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவள் ஜிமின் கூட எங்கே போயிருக்கா அப்படிங்கிறது டேக்கு தெரியாது. அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகளால் உங்களை மொத்தமாக டைவர்ட் பண்ணி மூளையை குழப்பி விட்டதில் நீங்கள் இப்போது தியாவை பற்றி யோசிக்காமல் டேயை பற்றி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு குழம்பி நின்றுட்டுருக்கீங்க. எப்படியோ நீங்கள் குழப்பத்தில் நின்னாலும் அழாமல் இருக்கிறீங்களே, அது வரைக்கும் போதும் அப்படிங்கிறது டேயோட எண்ணமாக இருக்கா. அதுலேயே நிம்மதி அடைஞ்சு ஆஃபீஸ் வேலையில் கவனம் செலுத்துகிறான் டே. பயப்படுற ஒயன்கிட்ட 2 வார்த்தை ஆறுதலாக பேசினாலே ஒரு வேளை அழாமல் இருந்திருப்பாளோ என்னவோ. ஆனால் என்ன நம்ம ஹீரோக்கு ஆறுதலாக பேசி சமாதானப்படுத்தவும் தெரியாது, செல்லும் தங்கம்னு கொஞ்சமும் தெரியாது. அதனால தான்யா அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. அதே சமயம் இங்கே காற்றை கிழிக்கிற தோட்டம் மாதிரி பைக் மின்னல் வேகத்தில் பறக்குது. பின்னாடி இருக்கிறவருக்கு வேகமாக வண்டி ஓட்டுறாங்களோ பிடிக்கும். அதுக்காக இப்படி சந்து பொந்தெல்லாம் புகுந்து சிக்னலை மதிக்காமல் ஓட்டுற ஜிமினோட வாகனத்தை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கோபம் நெருப்பாக கொதிக்க, ஆனால் அவன்கிட்ட காட்ட முடியாது. அவன் என்ன கேள்வி கேட்க போகிறானோ, அடுத்ததாக ஸ்ட்ரைட்டாக டேக்கிட்ட மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு பல எண்ணம் ஓடுது. இந்த எண்ணத்தில் அவள் உட்காந்துட்டு இருக்கும்போதே பைக்கு ரோட்டோரத்தில் நின்றுச்சு. பார்த்து பொறுமையாக கீழே இறங்குடி, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்ல ஹார்ட் பீட் தாறுமாறாக இருந்தாலும் காட்டிக்காம அமைதியாக கீழே இறங்கினவ அவன் எங்கே கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற இடத்த பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டா. ஏன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைங்கள ஸ்கேன் செய்கிற ஸ்கேன் சென்டருக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து விட்டுருக்கான். அட கடவுளே, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் சோதனை வருது அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கும்போதே, பேபி ஆர் யூ ரெடி? குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட்டை என் அண்ணா முகத்தில் வீசி எறிஞ்சிட்டு வந்துடலாமா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறானா இல்லை சீரியஸாக கேட்குறானா அப்படின்னு தெரியாதபடி ஜிமின் ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறான். போலீஸ்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றின கடவுளாக ஒரு நொடி ஜிமினை நினச்சவளுக்கு இப்போதான் சரியாக லாக் பண்ணி மாட்டி விட வந்த யமுனா ஜிமின் தெரியுறான். ஜிமின் மட்டும் வாயை திறந்தா தியாவோட கதி அதோ கதி தான் அப்படிங்கிற நிலமையில பேசாமல் அவன் காலில் விழுந்துருவோமா அப்படிங்கிற மனநிலையில் நின்றுட்டு இருக்கிறா தியா. ஜிமின் எதுக்கு அவசரமாக தியாவை ஸ்கேன் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறான், இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.